வெல்கம் டு அக்ரேரியன் மார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஏஎம்பி 101 கோர்ஸ் உடைய முக்கியமான 100 ஒன்லைனர்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதில் வந்து முக்கியமான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து 2 ஸ்கீம் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ராஷ்டிரிய கோகுல் மிஷன் சரிங்களா. இது வந்து 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பர்பஸாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா கன்சர்வ் அண்ட் டெவலப் தி இண்டிஜினஸ் பிரீட்ஸ் சரிங்களா. இண்டிஜினஸ் பிரீட் என்னது, ரொம்ப நம்ம காங்கேயம் அந்த மாதிரியான பிரீட்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி இண்டிஜினஸ் பிரீட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் 2014 இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் சரிங்களா. அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரனர்ஷிப் சரிங்களா. ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சம்மந்தமாக சரிங்களா, லைவ் ஸ்டாக் சம்மந்தமாக வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் வந்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஜீரோ கிரேசிங் ஃபார்மிங் சிஸ்டம் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டென்சிவ் சிஸ்டம் சரிங்களா. ஜீரோ கிரேசிங் என்ன அர்த்தம்? ஜீரோ கிரேசிங் வந்து மாடு கொண்டு போய் வெளியில, கிரேசிங் என்னது, மாடு கொண்டு போய் வெளியில கொண்டு போய் மேய்க்கிறது சரிங்களா. அதே ஜீரோ கிரேசிங்னா என்னது, நம்ம ஒரு ஷெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது. அந்த மாதிரி ஜீரோ கிரேசிங்கோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் சிஸ்டம் சரிங்களா. எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் வந்து என்னது, வெளியில கிரேசிங் கொண்டு போகும் சரிங்களா. அது ஓப்பன் ஃபீல்டில் கொண்டு போய் நம்ம மாடு மேய்ப்போம். அது வந்து எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் சரிங்களா. இந்த எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து நாமாடிக் இல்லாட்டி டிரான்ஸ்ஹியூமன் சிஸ்டம் சரிங்களா. என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கேட்டில் கூட்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கிரேசிங் பண்றாங்களோ, மேய்ச்சல் நிலம் இருக்கும், அங்கெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்ப அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து நாமாடிக் இல்லாட்டி டிரான்ஸ்ஹியூமன் சிஸ்டம். இன்னும் வந்து செடன்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க சரிங்களா. அது வந்து எக்ஸ்டென்சிவ் சிஸ்டத்துல வரும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்டென்சிவ் ரீரிங் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் ஆம்பிள் பிசிக்கல் எக்ஸசைஸ் சரிங்களா. வெளியில் நம்ம ஒரு வயல்லையோ இல்லாட்டி ஒரு இடத்துல வச்சு மேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து அதிகமாக இருக்கும் எக்ஸ்டென்சிவ் ரீரிங்ல. நெக்ஸ்ட் ஒன், த சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் வேர் யூ ஹேவ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து எங்க இருக்கும்னு கேட்க, இன்டென்சிவ் ஃபார்மிங்ல தான் இருக்கும் சரிங்களா. இன்டென்சிவ் ஃபார்மிங்ல என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமான ஹையான பாப்புலேஷன் இருக்கும் சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சயின்டிஃபிக்காக மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த கேட்டில்லாம் வந்து க்ரோ பண்ணுவோம். Next one, a farming system in which output of one component used as a input in the another component with the scientific approach வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சரிங்களா. நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் சரிங்களா. ஒரு ஃபீல்டுல இருந்து சரிங்களா, அக்ரிகல்ச்சர் இருந்து வரக்கூடிய அதோட வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுக்கு வந்து ஃபீடா யூஸ் ஆகும், அதுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. இதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து திரும்ப அக்ரிகல்ச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்டர்டிபெண்டா இருக்கும் சரிங்களா. அது வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங். Next one, carrying capacity is high in the dash system of rearing intensive system சரிங்களா. கேரிங் கெப்பாசிட்டி என்ன அர்த்தம், அதோட பாப்புலேஷன் சரிங்களா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ கேட்டில்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது அது கேரிங் கெப்பாசிட்டி சரிங்களா. அது வந்து இன்டென்சிவ் ரீரிங்ல வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. தென் இன்டென்சிவ் ஃபீடிங் இஸ் ஏ லெபோரியஸ் ப்ராசஸ் இன் தி இன்டென்சிவ் ஆர் ஜீரோ கிரேசிங் சரிங்களா. இந்த இன்டென்சிவ் பிளேஸ்ல வந்து நம்ம ஒரு ஷெட்ல வச்சு வளர்ப்போம். அப்படி வளர்க்கும்போது அங்கே வந்து ஃபீடிங் வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. நிறைய வந்து லேபர் தேவைப்படும், நிறைய வந்து அமௌண்ட் எக்ஸ்பென்ஸும் அதே மாதிரி அதிகமாகும் சரிங்களா. இந்த இன்டென்சிவ் இல்லாட்டி ஜீரோ கிரேசிங்ல வந்து ஃபீடிங் வந்து என்னது, ரொம்ப லெபோரியஸ் ப்ராசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சயின்டிஃபிக் நேம் கேட்டிருக்காங்க சரிங்களா. கவோட சயின்டிஃபிக் நேம் பாருங்க, பாஸ் டாரஸ் சரிங்களா. பாஸ் டாரஸ் வந்து கவோட சயின்டிஃபிக் நேம். அதோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பொவிடே சரிங்களா. பொவிடே வந்து ஃபேமிலி சரிங்களா. இப்போ இது வந்து போஸ் இண்டிகஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிபோ கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய கேட்டலோட கவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா போஸ் இண்டிகஸ். அது வந்து என்னது, ஜிபோ கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து இல்லாட்டி ஹம்ப்டு கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திமிழ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் ஹம்ப்டு கேட்டல் சரிங்களா. அது வந்து இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஃபலோ. பஃபலோட சயின்டிஃபிக் நேம் பாத்தீங்கன்னா புபாலஸ் புபாலிஸ் சரிங்களா. புபாலஸ் புபாலிஸ் இதுவும் வந்து என்னது, அந்த பொவிடிய ஃபேமிலி தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பஃபலோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசியன் வாட்டர் பஃபலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரிஸ் இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிறது வந்து ஏசியன் வாட்டர் பஃபலோ. அதே கேட்டில் வந்து ஜிபோ கேட்டில். நெக்ஸ்ட் ஒன், an indigenous breed of cattle for which home practice not தமிழ்நாடு சரிங்களா. தமிழ்நாட்டுக்கு வந்து எது நேட்டிவ் கிடையாது, இல்லாட்டி தமிழ்நாட்டில் இல்லாத breed எது, இண்டிஜினஸ் breed எதுன்னு கேட்குறாங்க. காங்கேயமும் இருக்கும், உம்பளச்சேரியும் இருக்கும், பர்கூரும் இருக்கும் சரிங்களா. ரெட் சிந்தி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, மில்க் கவுஸோட லாக்டேஷன் ஈல்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 1500 to 2500 லிட்டர்ஸ் பர் லாக்டேஷன். ஒரு லாக்டேஷன் ஒரு கால் சரிங்களா, ஒரு கால்விங்க சரிங்களா, ஒரு 1500 to 2500 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து கொடுக்கும். இதோடைய பிரீட்ஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிர், ரெட் சிந்தி, சாகிவால், தியோனி சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா என்னது இந்த கொஸ்டின் சரிங்களா. மில்க் பிரீட்னா என்ன, ட்ராட் பிரீட் என்ன சரிங்களா, அப்புறம் டுவல் பர்பஸ் பிரீட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. மில்க் பிரீட் வந்து கிர்,
ரெட் சிந்தி, சாகிவால், தியோனி சரிங்களா. அதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் பிரீட் சரிங்களா. எக்ஸோட்டிக் பிரீட் என்னது நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம கொண்டு வந்த பிரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி அப்புறம் ஹெச்எப் ஹோல்ஸ்டியன் பெர்ஷியன். நெக்ஸ்ட் ஒன் டிராட் பிரீட் சரிங்களா. டிராட் பிரீட்ஸ் பாருங்க ஹெலிகேர், அம்ரித் மஹால், ஹிலாரி, காங்கேயம், உம்பளச்சேரி சரிங்களா, பர்கூர், பச்சூர் இதெல்லாம் என்னது டாட் பிரீட்ஸ் சரிங்களா. வந்து உம்பளச்சேரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்லேண்ட் ஃபடலிங்க் வந்து என்னது இது வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. உம்பளச்சேரி வந்து வெட்லேண்ட் ஃபடலிங்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் டுவல் பிரீட்ஸ் பாருங்க என்னது மில்க் பிளஸ் ட்ராட் பர்பஸ் ரெண்டுக்குமே என்னது யூஸ் பண்ணுவாங்க. அதான் டுவல் பிரீட்ஸ் சரிங்களா. இப்போ தியோனி பார்த்தீங்கன்னா அங்கே மில்க் பிரீட்லையும் இருக்கும். ஒரு சில நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது டுவல் பிரீட்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தென் ரத்தி, தர்பார்கர், ஹரியானா, ஓங்கோல் அப்புறம் காங்கிரேஜ் இதெல்லாம் என்னது டுவல் பிரீட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் சாக்ஸ் இஸ் தி பிரீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விச் பிரீட் சரிங்களா. அந்த ஒயிட் சாக்ஸ் என்னது காலக்கில வந்து பாருங்க லெக்ஸ் ஹேவிங் தி ஒயிட் மார்க்கிங்ஸ் பிலோ தி ஹூக்ஸ் லைக் சாக்ஸ் சரிங்களா. இந்த கீழே இது வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி ஒரு அந்த அப்பியரன்ஸ் இருக்கும். அது எந்த பிரீட்னு பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி பிரீட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க லயர் ஷேப்டு ஹார்ன் சரிங்களா. அந்த கொம்போடைய மாட்டு கொம்போட சைஸ் கேட்டாங்க. அந்த லயர் ஷேப்டு ஹார்ன் வந்து எந்த பிரீட்ல இருக்குன்னா வந்து காங்கிரேஜ் பிரீட்ல இருக்கும் சரிங்களா. இந்த இதானது லயர் ஷேப்டு இந்த ஹார்ன்ஸ் பார்த்தீங்களா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த காங்கிரேஜ் பிரீட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சவாய் சால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அது கைட்னு வாக்கிங் ஸ்டைல் இந்த அதோட வாக்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு சவாய்ச்சால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அது நடக்கும்போது என்னது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி நடக்கும் சரிங்களா. அதான் என்னது சவாய்ச்சால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது ஒன்னேகால் அடிச்சாங்க அந்த ஒன்னேகால் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது என்னது இந்த 4 லெக் முன்னாடி போகும்போது ஹைண்ட் லெக் வந்து என்னது அது பக்கத்தில் வர மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கிங் ஸ்டைல் இருக்கும். அது வந்து காங்கிரேஜ்ல இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சவாய்ச்சால். நெக்ஸ்ட் ஒன் கான்வெக்ஸ் ஃபோர்ஹெட் சரிங்களா. அப்புறம் ஹாஃப் மூன் ஷேப் ஆஃப் ஹார்ன் பேட்டர்ன் வந்து எந்த பிரீட்னு கேள்வி கேட்குறாங்க சரிங்களா. என்னது இந்த ஃபோர்ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும். தென் ஹாஃப் மூன் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹார்ன்ஸ் இருக்கும் சரிங்களா. இது என்ன பிரீட்னு பார்த்தீங்கன்னா கிரிப் பிரீட். நெக்ஸ்ட் ஒன் தி எக்ஸோட்டிக் கேட்டில் பிரீட் வைட்லி யூஸ்ட் இன் தி இந்தியா ஃபார் தி கிராஸ் பிரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னது ரொம்ப நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சரிங்களா. இதோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஹெச்எப்பை கம்பேர் பண்ணும்போது என்னது ஜெர்சியோட ஃபேட்டோட மில்கோட ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால என்னது இந்த ஹெச்எப்போட மில்கை விட ஜெர்சியோட மில்க் என்னது கொஞ்சம் திக்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் பிரீட் கவோடைய மில்க் ஈல்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. 3000 to 600 kgs per lactation சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மில்ச் அனிமலுக்கு சரிங்களா. மில்ச் அனிமல் பார்த்தீங்கன்னா 1200 to 1500 ரேஞ்சில் இருக்கும். இது வந்து கிராஸ் பிரீட் கவுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பஃபலோ ஸ்பீசிஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. பஃபலோ ஸ்பீசிஸோட ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கிள் ஷேப்டு ஹார்ன் சரிங்களா. என்ன சிக்கிள் ஷேப் சரிங்களா. என்னது அது வந்து அருவாள் மாதிரி இருக்கும் சரிங்களா. அதான் என்னது சிக்கிள் ஷேப்டு ஹார்ன் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சரிங்களா. ஸ்ருதி பிரீட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் ஷேப்டு ஹார்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூரி பிரீட்ல இருக்கும். தென் முராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டைட்லி கவுடு ஹார்ன்ஸ் இருக்கும் சரிங்களா. என்னது ரொம்ப டைட்லி கவுடு ரொம்ப அந்த லாஸ்ட்ல வந்து ரொம்ப எட்ஜில் வந்து ரொம்ப டைட்டாக வந்து போய் வளைஞ்சிருக்கமா இருக்கும் சரிங்களா. அதான் என்னது டைட்லி கவுடான்ஸ் வந்து முர்ராவில் இருக்கும் சரிங்களா. இருக்கல என்னது முர்ரா வந்து பிரீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிரீட் சரிங்களா இந்த முர்ரா பிரீடுங்கிறது. இந்த நெக்ஸ்ட் பாருங்க அதோட கலர் வந்து பாருங்க யூஸ்வலி வந்து ஜெட் பிளாக் கலர்ல இருக்கும் வித் ஒயிட் மார்க்கிங்ஸ். அதோட டைல்ஸ்ல வால்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கிங்ஸ் இருக்கும். அதோட ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கிங்ஸ் இருக்கும். இது என்னது இந்த டெல்லி பஃபலோ அப்படின்னு சொல்றது என்னது இந்த முர்ரா பஃபலோ தான் சரிங்களா. தென் தமிழ்நாட்டோட பஃபலோ பிரீட் வந்து பார்த்தீங்கன்னா தோடா சரிங்களா. இந்த நீல்கிரி ட்ரைபல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடா பிரீட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் அல்டர்னேட்டிவ்லி கிராசிங் டூ பிரீட்ஸ் ஆர் நோன் அஸ் கிறிஸ் கிராசிங் சரிங்களா. இந்த அல்டர்னேட்டிவ் என்னது ஒரு பிரீட் வந்து அல்டர்னேட்டிவா ரெண்டு இடத்துல ரெண்டு இதை வச்சு சைட் பை சைடா வச்சு கிராஸ் பண்ணாங்க கிறிஸ் கிராசிங். நெக்ஸ்ட் வந்து மேட்டிங் ஆஃப் ஜெனடிக்கலி அன்ரிலேட்டட் அனிமல் சரிங்களா. ஜெனடிக்கலி அன்ரிலேட்டட் அனிமல் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் பிரீடிங் சரிங்களா. அதே வந்து ரிலேட்டட் அனிமல்னா அது வந்து இன்பிரீடிங்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் அப்கிரேடிங் இஸ் ரெக்கமெண்டட் இன் தி பஃபலோ சரிங்களா. அப்கிரேடிங் என்ன அர்த்தம் அது வந்து டு இன்க்ரீஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தேசி கேட்டில் சரிங்களா. பெறக்கூடிய தேசி பிரீட் இருக்குன்னா நம்ம லோக்கல் பிரீட் இருக்குன்னா அது வந்து என்னது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சுப்பீரியர் பிரீட் கூட வந்து கிராஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படி கிராஸ் பண்றது பேர் தான் வந்து கிரேடிங் அப் சரிங்களா. அந்த கிரேடிங் அப் வந்து அப்கிரேடிங் வந்து பாத்தீங்கன்னா பஃபலோவில் மோஸ்டா பண்ணுவாங்க சரிங்களா. அதுவும் என்னது மோஸ்டா வந்து இந்த சுத்து பிரீட் தான் என்னது அதை வந்து இதுக்கு பேஸா வந்து இந்த இதை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. தென் இன்பிரீடிங் இஸ் தி மேட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங்.
அதே இன்பிரீடிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தி ஹோமோசைகோசிட்டி சரிங்களா. இன்பிரீடிங் பண்றது மூலம் என்னது ஹோமோசைகோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னது அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃப்ளஷிங் இஸ் டன் ஃபார் தி பெட்டர் ஃபீடிங் சரிங்களா. ஃப்ளஷிங்னா ஒன்றும் இல்லை சரிங்களா, அது எக்ஸ்ட்ரா வந்து ஃபீடிங் கொடுப்பாங்க சரிங்களா. எக்ஸ்ட்ரா வந்து ஃபீடிங் கொடுப்பாங்க. இது எதுக்கு என்னது ப்ரீடிங் பர்பஸ்க்காக சரிங்களா. ப்ரீடிங் பர்பஸ்க்காக அப்புறம் இல்லாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து வந்து அதிகமான ஃபீடிங் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஃப்ளஷிங். நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ஜெஸ்டேஷன் பீரியட் அப்புறம் ஈஸ்டர் சைக்கிளோடைய அந்த பீரியட் எல்லாம் கொடுத்துருக்கு சரிங்களா. கவோட ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 285 டேஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கவோட ஜெஸ்டேஷன் பீரியட் வந்து 285 டேஸ். அதோட பஃபலோ வந்து பார்த்தீங்கன்னா 310 சரிங்களா. 310 நாள், இது வந்து 285 நாள் சரிங்களா. அதே ஈஸ்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து 21 டேஸ் தான் இருக்கும். பட் அதோட ஹீட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. 18 ஹவர்ஸ் தான் இருக்கும். பஃபலோ வந்து 24 ஹவர்ஸ் சரிங்களா. ஏஜ் அட் பியூபர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது 24 to 30 இயர்ஸ்ல வந்து 30 மந்த்ஸ்ல சரிங்களா. 30 மந்த்ஸ்ல வந்து கவ் வந்து மெச்சூர் ஆகிடும் சரிங்களா. மேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். பஃபலோ வந்து பார்த்தீங்கன்னா 28 to 30 டேஸ் 30 மந்த்ஸ் ஆகும் சரிங்களா. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் எல்லாமே வந்து பஃபலோ வந்து என்னது அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. அதோட ஈல்டு சரிங்களா. ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். பட் அதோட ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி அதோடைய இன்டர் கால்விங் பீரியடோ இல்லாட்டி அந்த மேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மந்த்தோ சரிங்களா, அது என்னது எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும் பஃபலோவில். Next one, insemination, artificial insemination. Insemination has to be done during the ஈஸ்ட்ரம் சரிங்களா. அந்த ஈஸ்டர் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரோ ஈஸ்ட்ரம், இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரம், இன்னொன்று வந்து மெட்டா ஈஸ்ட்ரம், இன்னொன்று வந்து டை ஈஸ்ட்ரம். அதில் செகண்ட் ஸ்டேஜ் தான் என்னது ஈஸ்ட்ரம். இந்த ஸ்டேஜில் தான் வந்து இன்செமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் என்னது ஃபீமேல் வந்து ரெடி டு டேக் அந்த செமன் வந்து டேக் இது பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் சரிங்களா. இது வந்து ஈஸ்ட்ரம் ஸ்டேஜ் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மில்க் லெட் டவுன் சரிங்களா. மில்க் லெட் டவுன் சரிங்களா. மில்க் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு இல்லாட்டி மில்க் வந்து நம்ம வெளியில செக்ரீட் லெட் டவுன் வெளியில வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடாக்சின்ங்கிற ஹார்மோன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். தென் கொலஸ்ட்ரம் ஆஃப் தி கவ் இஸ் ரிச் இன் தி இம்னோகுளோபின். எந்த இம்னோகுளோபின் பாத்தீங்கன்னா ஐஜிஜி சரிங்களா. கொலஸ்ட்ரம் என்னது ஐஜிஜிங்கிற இம்னோகுளோபின் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா. கொலஸ்ட்ரம் என்னது நம்ம சிம்பான்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் என்னது சிம்பான்னு சொல்லுவோம். அந்த கொலஸ்ட்ரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஐஜிஜிங்கிற இம்னோகுளோபின் வந்து அதிகமா இருக்கும். தென் மினிமம் ட்ரை பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 45 to 60 டேஸ் ஃபார் கவ் சரிங்களா. கவ் இல்லாட்டி பஃபலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் என்னது ஒரு 45 to 60 டேஸ் வந்து கேப் இருக்கும் சரிங்களா. ட்ரை பீரியட் என்ன அர்த்தம், லாஸ்ட்டாக இப்போ நம்ம மில்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது முதற்கொண்டு ப்ளஸ் வந்து அடுத்து வந்து எப்போ வந்து கண்ணு போடுது அப்படிங்கிறது, இதுதான் என்னது அந்த ட்ரை பீரியட் சரிங்களா. 45 to 60 டேஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்னது அதோட திரும்ப அடுத்த லாக்டேஷன் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஆஃப் செமன் ஸ்ட்ராஸ் டன் இன் தி லிக்யூட் நைட்ரஜன் சரிங்களா. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமன் ஸ்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் நைட்ரஜன் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் -196°C இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். தென் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் தி டிசீஸ் ப்ராபகேஷன் சரிங்களா. நம்ம நேச்சுரல் மேட்டிங் மூலம் பண்ணும்போது என்னது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ப்ராபகேஷன் வந்து இருக்காது. தென் பிரெக்னன்சி செக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த 90 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த பிரெக்னன்சி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அதுக்கான அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ். தென் பஃபலோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் சரிங்களா. என்னது இதாவது வந்து இதில் வந்து என்னது ஹீட்டுக்கு வரது என்னது அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஃபைன் பண்ண முடியாது சரிங்களா. அதுவும் சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ ஹீட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதான் என்னது சைலண்ட் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக வந்து இது வந்து பஃபலோவில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்க கல்லிங் சரிங்களா. கல்லிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ரிமூவல் ஆஃப் அன்எக்கனாமிக்கல் அன்ப்ரொடக்டிவ் அனிமல் ஃப்ரம் தி ஹெட் சரிங்களா. நம்ம ஒரு நிறைய அனிமல்ஸ் வச்சிருக்கோம்னா அதில் வந்து என்னது ரொம்ப அன்ப்ரொடக்டிவா ரொம்ப பால் கம்மியாக இருக்கு இல்லாட்டி ரொம்ப டிசீஸ் அஃபெக்ட் ஆன சரிங்களா, அதெல்லாம் ஒரு எக்கனாமிக் ஈல்டே கொடுக்க முடியாது இருக்குன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து கல்லிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் சிஸ்டம். ஹெட் டு ஹெட் ஹவுசிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் சான்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் தி ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஹெட் டு ஹெட் இருக்கும்போது என்னது ஹெட்லேருந்து என்னது ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே வந்து ஹெட் டு ஹெட் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 36 அனிமல்ஸ் வந்து நம்ம ஹவுஸ் பண்ணலாம் சரிங்களா. அதோட பாப்புலேஷன் வந்து 36 வைக்கலாம். அதே டெய்ல் டு டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான் வைக்க முடியும் சரிங்களா. அதிகமாக வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் சிஸ்டத்தில் வந்து அதிகமான அனிமல்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியும். டெய்ல் டு டெய்ல் வந்து 28 தான். நெக்ஸ்ட் ஒன் வீனிங்கோட டேஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. வீனிங் வந்து 4 டேஸ்ல பண்ணுவாங்க சரிங்களா. வீனிங்னா என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் தி யங் ஒன்ஸ் ஃப்ரம் தி மதர் சரிங்களா. அந்த கண்ணு கால்விங் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போட்டதுக்கு அப்புறம் கால்ஃபையும் வந்து அந்த மதரையும் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரிச்சு வச்சிருப்போம். அதுக்கு அந்த மில்க் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து வீனிங் சரிங்களா. அது 4th டேல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 4 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டீஹார்னிங் சரிங்களா. டீஹார்னிங் வந்து 3 to 10 டேஸ்ல பண்ணுவாங்க சரிங்களா. டீஹார்னிங் என்ன அர்த்தம், அந்த கொம்பு முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹீட் வச்சோ இல்லாட்டி அந்த காஸ்டிக் சோடா வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டீஹார்னிங் பண்ணுவாங்க 3 to 10 டேஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவார்மிங் 4 to 6 மந்த் இன்டர்வல்ல பண்ணுவாங்க. சரிங்களா? டிவார்மிங் என்ன அர்த்தம்? நம்ம வந்து உள்ள வந்து நம்ம மருந்து குடுத்து உள்ள இருக்கக்கூடிய பாராசைட்ஸ் எல்லாம் வந்து லார்வாஸ் எல்லாம் கில் பண்றது தான் வந்து டிவார்மிங். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெய்பர்ஸ். சரிங்களா? ஹெய்பர்ஸ் வந்து 9 to 6 மந்த் ஓல்டு இருக்கக்கூடிய மந்த்ஸ் ஓல்டு இருக்கக்கூடியது தான் ஹெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டா வந்து ஃபீமேல் கவ் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து கால்விங் இல்லாட்டி ஒரு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் வந்து அடையாத இருக்கக்கூடிய ஒரு அந்த பியூபர்ட்டிக்கு வராம இருக்கக்கூடிய ஃபீமேல் கவ் தான் வந்து ஹெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோர் ஸ்பேஸ் ஃபார் தி டைரி கேட்டில் இன் தி இன்டென்சிவ் சிஸ்டம். சரிங்களா? இன்டென்சிவ் சிஸ்டத்துல நம்ம வந்து ஷெட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய இந்த இன்டென்சிவ் சிஸ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இன்டென்ஷன் அடுத்து ரொம்ப பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அது வந்து 3.5 மீட்டர் ஸ்கொயர். ஒரு இண்டிவிஜுவல் கவுக்கு வந்து 3.5 மீட்டர் ஸ்கொயர் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் இன்டென்சிவ் சிஸ்டத்துல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது ஸ்பேசிங் வந்து இது எதுக்கு எவ்வளோ ஸ்பேசிங் அப்படி சொல்லி கேட்குறாங்க. கவர்டு ஏரியா, அப்புறம் ஓப்பன் ஏரியாவுக்கான ஸ்பேசிங், அப்புறம் மேக்ஸிமம் அனிமல்ஸ் பெர் டைம். சரிங்களா? புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இது என்னது 12 மீட்டர் ஸ்கொயர். ஓப்பன் ஏரியாவில் வந்து 24 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அதே கவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5, இங்க வந்து 7. இதோட என்னது எல்லாமே வந்து இதோட டபுளா இருக்கும். சரிங்களா? 7 மீட்டர் ஸ்கொயர் இருக்கணும். இங்க வந்து அதே பஃபலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 8. சரிங்களா? அதே பிரெக்னன்ட் கவ் பார்த்தீங்கன்னா 12, இங்கேயும் வந்து 12. சரிங்களா? புல்லுக்கும் பிரெக்னன்ட் கவுக்கும் என்னது ஒரே மாதிரியான ஸ்பேசிங் இருக்கும். தென் யங் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து 2 மீட்டர் ஸ்கொயர். அதே ஹெய்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 மீட்டர் ஸ்கொயர். இங்க வந்து என்னது 4 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து கவர்டு ஏரியாவுல. சரிங்களா? நம்ம உள்ள ஷெட்டுக்குள்ள இருக்கு. இது வந்து ஓப்பன் ஏரியாவுல. சரிங்களா? இதான் என்னது ஸ்பேசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? புல்லுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேசிங் 12, அங்க 24. கவுக்கு வந்து 3.5 to 7. பஃபலோ வந்து 4 to 8. பிரெக்னன்ட் கவ் வந்து பார்த்தீங்கன்னா 12, 12. யங் கவ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2. இங்க வந்து 2 to 4 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் ஃபீக்கல் மெட்டீரியல் எக்ஸ்பெல்டு இன் தி கால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மீகோனியம். சரிங்களா? மீகோனியம் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அது வந்து என்னது ஃபீக்கல் மேட்டரை வந்து என்னது ரிலீஸ் பண்ணும். சரிங்களா? கண்ணு போடுறதுக்கு அப்புறம் பால் குடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளியேறக்கூடிய ஃபீக்கல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மீகோனியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் இந்த நியூ பார்ன் காவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கொலஸ்ட்ரால் வந்து சிம்பால் வந்து எப்போ கொடுக்கணும் வித்தின் தி 15 மினிட்ஸ். சரிங்களா? வித்தின் தி 15 மினிட்ஸ் இல்லாட்டி வித்தின் தி 1 ஹவருக்குள்ள அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஃபீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த கொலஸ்ட்ரால் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா வந்து பஃபலோ காஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட பாடி வெயிட்ல வந்து 1/5 ஆஃப் தி பாடி வெயிட். சரிங்களா? அது 15 கிலோ இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது 1 கிலோ கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி 1/5 ஆஃப் தி பாடி வெயிட் கொடுக்கணும். அதே கவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவு காஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1/10. சரிங்களா? பஃபலோக்கு வந்து 115, கவுக்கு வந்து 1/10 கொலஸ்ட்ரால் ஃபீடிங் உடைய ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரேட்டட் மேல் கேட்டில் இஸ் கால்ட் அஸ் புல்லக். சரிங்களா? கேஸ்ட்ரேட்டட் மேல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லக். நெக்ஸ்ட் பாருங்க எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபர்ஸ்ட் 1890ல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ட் அண்ட் ரெக்கார்டட் பை தி வால்டர் ஹீப். சரிங்களா? வால்டர் ஹீப் அப்படிங்கிறது அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. தென் இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரையோ ப்ரொடக்டன்ஸ். சரிங்களா? கிரையோ ப்ரொடக்ட்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீஸ் ஆகாம பாக்குறது. சரிங்களா? அந்த ஃப்ரீஸ் ஆகாம வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு வந்து எது யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா எத்திலீன் கிளைகால். சரிங்களா? எத்திலீன் கிளைகால் இஸ் கிரையோ ப்ரொடக்டன்ட் இன் தி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஒன் ஃபீடிங் பத்தி கேட்டிருக்காங்க. ரஃபேஜஸ் இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். சரிங்களா? ரஃபேஜஸ் என்ன அர்த்தம்? நம்ம ட்ரை ஃபீட். சரிங்களா? நம்ம ஹேஸ் சரிங்களா? ஃபாடர் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாம் வந்து என்னது இந்த ரஃபேஜஸ்ல வரும். சரிங்க? இது வந்து சோர்ஸ் வந்து என்னது ஃபைபர் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து ஷீப்ல தான் அதிகமா இருக்கும். அப்புறம் பஃபலோ, அப்புறம் கேமல், அப்புறம் கோட், அதுக்கப்புறம் தான் என்னது கவ் வரும். சரிங்களா? ஃபேட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட ஓவரால் பார்த்தோம்னா ஷீப்ல வந்து ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். கவுக்கும் பஃபலோவும் கம்பேர் பண்ணா பஃபலோவில் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் சாலிட் நான் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷீப்ல அதிகமா இருக்கும். அப்புறம் தான் பஃபலோ, அப்புறம் தான் மேர், அப்புறம் தான் கவ். சரிங்களா? இதுவும் என்னது அதே ஆர்டர்ல இருக்கு. ஃபேட் எஃப்என்எஸ் ரெண்டு என்னது ஷீப்ல அதிகமா இருக்கும். பஃபலோவில் அடுத்து அதிகமா இருக்கும். கவுல இருக்கும். எல்லாமே என்னது பஃபலோவுக்கு அப்புறம் தான் என்னது கவ். சரிங்களா? மில்கோட ஃபேட் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ஒன் கிரீன் ஃபாடர் இஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ. சரிங்களா? கிரீன் ஃபாடர்ல விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கும். தென் குயின் ஆஃப் லெகுமினஸ் ஃபாரேஜ் கிராப் வந்து பாத்தீங்கன்னா லூசன். சரிங்களா? லூசன் தான் என்னது குயின் ஆஃப் லெகுமினஸ் ஃபாரேஜ் கிராப். லெகுமினஸ் ஃபாடர் கிராப் வந்து பாத்தீங்கன்னா லூசன் தான் என்னது அதோட குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் ஹையஸ்ட் டோட்டல் டைஜஸ்டபிள் நியூட்ரியேட் வேல்யூ வந்து எந்த ஃபாடருக்கு அதிகமா இருக்குன்னா வந்து மெய்ஸுக்கு தான். சரிங்களா? என்னது அதிகமா வந்து ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபாடர் எதுன்னா என்னது மெய்ஸ் தான். Next one, resins and resinine are the anti-nutritional factor present in the castor meal. சரிங்களா? ரெசினன் அந்த ரெசினஸ் அப்படிங்கிறதால நமக்கு வந்து கேஸ்டர் தான். சரிங்களா?
தென் க்ரூட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆஃப் தி க்ரீப் ஃபீட் சரிங்களா. க்ரீப் ஃபீடுங்கிறது என்னது, அந்த காஃப் வந்து கால்விங் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இயர்லி ஸ்டேஜ்ல சரிங்களா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட் தான் வந்து க்ரீப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த க்ரீப் ஃபீட்ல வந்து க்ரூட் ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா 20 to 22% அந்த க்ரூட் ப்ரோட்டீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அதோடைய ஃபீட்ல சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ரஃபேஜஸ் உடைய க்ரூட் ஃபைபரோட லெவல் கேட்டிருக்காங்க. ரஃபேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 18% வந்து இருந்தா அதுவும் அது ரஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து லெஸ் தென் 18% இருந்தா அது வந்து கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரஃபேஜ் நம்ம வந்து இந்த ஹேஸ் சரிங்களா, இந்த ட்ரை ஃபாடர் எல்லாமே ரஃபேஜஸ்ல சொல்லலாம். கான்சன்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இந்த பெல்லட்ஸ் சரிங்களா, நம்ம வெளியில வாங்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட் நம்ம வெளியில வாங்கி கொடுக்குற மாட்டு தீவனம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதான் வந்து கான்சன்ட்ரேட்ல வரும் சரிங்களா. ரஃபேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ப்ரோட்டீன் வந்து 18% அதிகமா இருக்கும், கான்சன்ட்ரேட்ல வந்து 18% வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அகத்தி. அகத்தி அண்ட் லூசன் ஆர் ரிச் இன் தி ப்ரோட்டீன் சரிங்களா. அகத்தி லூசன் என்னது வந்து ஃபாடர் கிராப், என்னது ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். தென் கிரீன் ஃபாடர்ஸ் ஆர் தி லக்ஸேட்டிவ் இன் தி நேச்சர் சரிங்களா. அந்த டைஜஷனுக்கு வந்து என்னது ஹெல்ப் பண்ணும், ரொம்ப டைஜஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து என்னது கிரீன் ஃபாடர்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூரியா கேன் பி யூஸ்ட் இன் தி அனிமல் ஃபீட் சரிங்களா. யூரியா வந்து என்னது அனிமல் ஃபீட்ல வந்து சப்ளிமெண்ட்ரியா உள்ள சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது என்ன பண்ணணும், அதில் கூட நம்ம அந்த கேட்டலோட ஸ்டொமேச்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூரியாவை கன்வெர்ட் பண்ணி ப்ரோட்டீனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. தென் பாருங்கன்னா அந்த ஃபீடிங்க்கு ஒரு தம் ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வந்து ஒரு 450 to 500 கிராமுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேட் ஒரு கேஜி வந்து கொடுக்கணும் சரிங்களா. இதான் வந்து அதோட ஃபீட் சரிங்களா. 450 to 500 கிராம் சரிங்களா இருந்துச்சுன்னா அது ஒவ்வொரு 450 to 500 கிராமுக்கும் ஒரு கேஜி கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு கேஜி தீவனம் வந்து கொடுக்கணும் சரிங்களா, அடர் தீவனம் வந்து கொடுக்கணும். அதான் வந்து தம்ப் ரூல். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட் மில்கிங் ஆஃப் தி ஹெல்த்தி மில்ச் அனிமல். எப்போ வந்து மில்கிங் வந்து ஹெல்த்தி மில்கிங் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 15 டேஸ் பிஃபோர் அண்ட் 5 டேஸ் ஆஃப்டர் கால்விங் சரிங்களா. அந்த கண்ணு போகிறதுக்கு முன்னாடி 15 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த மில்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், 5 டேஸ் ஆஃப்டர் கால்விங் சரிங்களா. இதான் என்னது ஒரு ஹெல்த்தியான மில்க் சரிங்களா. ஹெல்த்தி மில்க்னு என்னது ஒரு 5 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து கண்ணு போடுறது 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பால் கறக்கிறத நிப்பாட்டிடணும். தென் கண்ணு போட்டு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் பாருங்க ஒரு இன்ஸ்டியூட் பாருங்க என்டிஆர்ஐ சரிங்களா, நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னா அது கர்னல் ஹரியானா சரிங்களா, ஹரியானால இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆஃப் மில்கிங் ஷுட் பி பர்ஃபார்ம்டு பிட்வீன் 5 to 8 மினிட்ஸ் சரிங்களா. அந்த மில்கிங் வந்து 5 to 8 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அந்த மில்கிங் மெத்தட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபுல் ஹேண்ட் மெத்தட் இல்லாட்டி ஃபிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த இது வந்து ஃபிஸ்டிங் இல்லாட்டி ஃபுல் ஹேண்ட் மெத்தட் அந்த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் மில்கிங். எல்லாரும் மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இந்த மெத்தட் தான். தென் ஸ்ட்ரிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரான் மில்க் இருக்கக்கூடிய கடைசியில அந்த மில்கிங்கோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்ட்ரிப்பிங் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து என்னது இந்த லாஸ்ட் ப்ரான் மில்க்ல வந்து ஃபேட் பர்சன்டேஜ் வந்து என்னது ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மில்க் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டேஸ் ஆஃப் தி அடர் சரிங்களா. என்னது அல்வியோலி சரிங்களா. அல்வியோலியில தான் என்னது அந்த மில்க் வந்து சிந்தசிஸ் வந்து நடக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்கோட ப்ரோட்டீனோட நேம் பாத்தீங்கன்னா வந்து கேசின் சரிங்களா. மில்கோட ப்ரோட்டீன் வந்து கேசின். தென் மில்க் இஸ் டெஃபிஷியன்ட் இன் தி அயான் சரிங்களா. மில்க் வந்து என்னது கால்சியம் அதிகமா இருக்கும், அயன் வந்து என்னது இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்களா. அது வந்து டெஃபிஷியன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் லாக்டேஷன் லென்த் ஆஃப் எ டைரி கேட்டல் என்னது 305 டேஸ் சரிங்களா. 305 நாள் தான் என்னது ஒரு ஆவரேஜான ஒரு லாக்டேஷன் டேஸ் சரிங்களா. எவ்வளவு நாளுக்கு வந்து அது வந்து பால் கொடுக்கும் அப்படிங்கிறது அதான் வந்து லாக்டேஷன் லென்த் 305 டேஸ். நெக்ஸ்ட் ஒன் பாஸ்டரைசேஷன் சரிங்களா. பாஸ்டரைசேஷன் என்ன அர்த்தம், அதாவது வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து கில் பண்றது வித் டெம்பரேச்சர் மூலியமா சரிங்களா. அதான் வந்து பாஸ்டரைசேஷன் சரிங்களா. அந்த பாஸ்டரைசேஷன்ல வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர் லாங் டைம் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் சரிங்களா. 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 மினிட்ஸ் சரிங்களா. இது இருக்கிற ஓல்டர் மெத்தட் ரொம்ப கம்மியாக தான் இப்போ வந்து யூஸ் பண்றாங்க. லோ டெம்பரேச்சர் லாங் டைம் 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் 30 மினிட்ஸ் சரிங்களா. இது வந்து எல்டிஎல்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஸ்டி சரிங்களா, ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம். டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும் 72 டிகிரி செல்சியஸ், அப்புறம் 15 செகண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இது அதுக்கப்புறம் ரேபிட் கூல் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஹெச்டிஎஸ்டி ஹை டெம்பரேச்சர் ஷார்ட் டைம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹியூஹெச்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் சரிங்களா. 135 150 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஹீட் பண்ணுவாங்க ஃபார் 1 to 2 செகண்ட்ஸ் சரிங்களா. இது ரொம்ப ஸ்டெரிலைஸ் பண்றதுக்காக ரொம்ப லாங் லைஃப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. பாஸ்டரைசேஷன் வந்து என்னது மில்க்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாட்டி என்னது ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் சரிங்களா. ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்றது என்னது பாஸ்டரைசேஷன். நெக்ஸ்ட்
மில்க் ஃபீவர் இஸ் ஏ மெட்டபாலிக் டிசீஸ் சரிங்களா. மில்க் ஃபீவருங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். அதாவது மெட்டபாலிசம் ஏதாச்சும் ஒரு இது கம்மியா இருக்கிறதுனால சரிங்களா, கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால வரது வந்து என்னது மெட்டபாலிக் டிசீஸ். அதான் என்னது மில்க் ஃபீவர் சரிங்களா. மில்க் ஃபீவர் இந்த டெய்ரி காஸ்ட் பை தி டெஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம். கால்சியம் கம்மியா இருக்கனால அந்த மில்க் ஃபீவர் வரும். தென் மில்க் ஃபீவர் காசஸ் என்னது சப்நார்மல் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்னது ரொம்ப நார்மலான ரொம்ப என்னது பிலோவா இருக்கும். சப்நார்மல் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க கொலஸ்ட்ரால் ஃபீட் பண்றதுனால அந்த காஃப்க்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றது ஆன்டிபாடிஸ் கிடைக்கும் சரிங்களா. பிகாஸ் இட் கேரிஸ் அந்த ஆன்டிபாடிஸ் வந்து கிடைக்கும். தென் அதில் வந்து டோட்டல் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். தென் இட் ஆக்ட் அஸ் ஏ லக்ஸேட்டிவ் ப்ரோட்டீன் சரிங்களா. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெட்டபாலிக் டிசீஸ் சரிங்களா. பாருங்க கீட்டோசிஸ், ஆசிடோசிஸ், அப்புறம் மில்க் ஃபீவர் எல்லாமே என்னது மெட்டபாலிக் டிசீஸ். மெட்டபாலிக் டிசீஸ் என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு மெட்டபாலிசம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து இருக்கிறதுனால வந்து டெஃபிஷியன்ட்டா இருக்கனால இல்லாட்டி அதிகமா இருக்கனால வரும் சரிங்களா. எந்த ஒரு ஆர்கானிசம் வந்து இதுக்கு வந்து காஸ் பண்ணாது சரிங்களா. எந்த ஒரு பாக்டீரியாவோ சரிங்களா, வைரலோ, ஃபங்கஸோ எதுவுமே இதுல வந்து காஸ் பண்ணாது சரிங்களா. ஏதாச்சும் அதில் கூடிய ஒரு மெட்டபாலிசத்துல டெஃபிஷியன்சி வரதுனால வரது எல்லாமே மெட்டபாலிக் டிசீஸ் சரிங்களா. இதில் வந்து ஆந்த்ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ் சரிங்களா. பாக்டீரியல் டிசீஸ்ல வரும். தென் இதில் பார்த்தீங்கன்னா மேஸ்டிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மேமல் கிளான்ஸ் சரிங்களா. மேஸ்டிடிஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் சரிங்களா. அந்த மடின்னு சொல்லுவாங்களா அது வந்து என்னது ரொம்ப வீங்கி போயிருக்குது என்னது இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதே மில்க் ஃபீவர்லாம் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி சரிங்களா. அந்த கண்ணு போடுறதுக்கு அப்புறம் கால்விங்க்கு அப்புறம் உடனே வந்து என்னது நிறைய வந்து இந்த மில்கிங் ஃபீவர் வரும். கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கிறதுனால வந்து இந்த மில்க் ஃபீவர் வரும். நெக்ஸ்ட் ஒன் ரெண்டர் பெஸ்ட் இஸ் ஏ எராடிகேட்டட் சரிங்களா. இந்தியாவில் வந்து ரெண்டர் பெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து எராடிகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் எஃப்எம்டி ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இஸ் ஏ வைரல் டிசீஸ். எஃப்எம்டி வந்து ஒரு வைரல் டிசீஸ். அதோட கேசேட்டிவ் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா அப்தோ வைரஸ். இதோட ஜீனஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்தோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. எஃப்எம்டி காஸ்ட் பை தி அப்தோ வைரஸ். இதுல இருக்கிறதுல என்னது அனிமல் வைரஸ்ல இருக்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் அனிமல் வைரஸ் வந்து இந்த வைரஸ் சரிங்களா. தென் இட் இஸ் இது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ் சரிங்களா. ஜூனோட்டிக் டிசீஸ் என்ன அர்த்தம்? அந்த கேட்டில இருந்து நமக்கு என்ன ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதான் ஜூனோட்டிக் டிசீஸ். ஆந்த்ராக்ஸ் ஆந்த்ராக்ஸ் சாரி ஆந்த்ராக்ஸ் இஸ் ஏ ஜூனோட்டிக் டிசீஸ். எஃப்எம்டி வந்து வைரல் டிசீஸ். நெக்ஸ்ட் ஒன் இருக்கிற வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ். அதான் அதிகமான டேமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய டிசீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃப்எம்டி இன்னொன்று வந்து மேஸ்டடிஸ் சரிங்களா. இதான் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இன் கேட்டில் பிரீட் இந்தியாவில். தென் பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜூனோசிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வந்து இன்னொரு பேர் வந்துங்க போல் சார்ட்டர்ஸ் டிசீஸ் இல்லாட்டி ஸ்பிளின் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸ்பிளின் அதோட ஸ்பிளின் வந்து என்லார்ஜ் ஆயிரும் சரிங்களா. அந்த ஃபீவர் வந்தோடனே இது வந்து என்லார்ஜ் ஆயிரும். அதனால இது வந்து என்னது போல் சார்ட்டர்ஸ் டிசீஸ் இல்லாட்டி ஸ்பிளின் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட கார்கஸ் சரிங்களா. இது டெத் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் பிட்ல போட்டு லைம் அப்ளை பண்ணி சரிங்களா சுண்ணாம்பெல்லாம் போட்டு புதைச்சிருவாங்க. இது இந்த டிசீஸ் வந்து என்னது அதுக்கான இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா. ரொம்ப வந்து அது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ்னா நம்ம ஈஸியாக வந்து ஹியூமனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால என்னது டீப் பிட்ல போட்டு சுண்ணாம்பெல்லாம் போட்டு புதைச்சி வச்சிருவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோட்டர் சரிங்களா. பிளாக் கோட்டரோட கேஷுவல் ஆர்கானிசம் பாருங்க கொலஸ்ட்ரிடியம் சாவோய் சரிங்களா. கொலஸ்ட்ரிடியம் சாவோய் தான் என்னது இதோடைய கேஷுவல் ஆர்கானிசம். இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். தென் பாருங்க ப்ளோட் ஆர் டிம்பனி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபீட் டேக்கெல்லாம் என்னது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு கேஸ் இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும். அதிகமான ஃப்ரெஷ் லெக்யூம்ஸ் சரிங்களா. அப்புறம் நம்ம அந்த ரைஸ் சாப்பாடு சரிங்களா அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு ஃப்ரோத்தி ப்ளோட் வந்து உள்ள கொண்டு கேஸ் வந்து அதிகமாயிரும். அதுக்கு பேர் வந்து ப்ளோட் இல்லாட்டி டிம்பனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசீஸோட கிளாசிஃபிகேஷன் சரிங்களா. என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. பாக்டீரியல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ், அப்புறம் பிளாக் கோட்டஸ், அப்புறம் ஹெமரேஜிக் செப்டிசிமியா, அப்புறம் புருஸ்லோசிஸ், அப்புறம் மேஸ்டடிஸ் சரிங்களா. ஆந்த்ராக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூனோட்டிக் டிசீஸ், அப்புறம் ஸ்பிளின் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து ஸ்பிளின் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் பிளாக் கோட்டர் இதுவும் பாக்டீரியல் டிசீஸ். தென் ஹெமரோஜிக் செப்டிசிமியா, அப்புறம் தென் டிபி சரிங்களா. டிபி தென் அப்புறம் புருஸ்லோசிஸ் வந்து என்னது இதுல வந்து என்னது அந்த எம்பிரியோ சரிங்களா. எம்பிரியோ வந்து டெத் ஆயிரும் சரிங்களா. எம்பிரியோ வந்து டெத் ஆகும் வந்து புருஸ்லோசிஸ் சரிங்களா. மேஸ்டடிஸ் வந்து அந்த அட்டர் வந்து என்னது இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அது வந்து பாக்டீரியல் டிசீஸ். நெக்ஸ்ட் பாருங்க வைரல் டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டர் பெஸ்ட், எஃப்எம்டி, அப்புறம் எஃபிமெரல் ஃபீவர் சரிங்களா. எஃப்எம்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில சரிங்களா அந்த கால்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கொப்பளங்கள் இருக்கும். ரொம்ப இந்த பிளட் ஸ்ட்ரீக்ஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து எஃப்எம்டி உடைய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க இந்த பக்கம் வந்து மெட்டபாலிக் டிசீஸ் சரிங்களா. மெட்டபாலிக் டிசீஸ் அது நான் இன்ஃபெக்ஷியஸ் இல்லாட்டி நான் கண்டேஜியஸ். அது வந்து ஒரு கேட்டில் டு இன்னொரு கேட்டிலுக்கு வந்து பரவாது. தென் எந்த ஒரு கேஷுவல் ஆர்கானிசமும் அதை வந்து காஸ் பண்ணாது சரிங்களா. ஏதாச்சும் ஒரு மெட்டபாலிசம் சரிங்களா. ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து டெஃபிஷியன்ட்டா இருக்கிறனால நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஃபீவர் ஆல்சோ நோன் அஸ் ஐஃபோ கால்சிமியா சரிங்களா. அந்த கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி ஐஃபான் என்னது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா. கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறனால வரது வந்து மில்க் ஃபீவர்.
தென் அசிட்டோனிமியா இல்லாட்டி ஐஃபோகிளைசீமியா சரிங்களா, என்னது கார்போஹைட்ரேட் சரிங்களா இருக்கு. அந்த அதில் மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோமியா இல்லாட்டி கிளைசீமியா. தென் நெக்ஸ்ட் வந்து கீட்டோசிஸ் சரிங்களா. கீட்டோசிஸ் என்னது ஒரு மெட்டபாலிக் டிசீஸ். நெக்ஸ்ட் பாருங்க டயட்ரி டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பனிஸ் இல்லாட்டி ப்ளோட் வந்து வரும். அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக் என்டிடிஸ் சரிங்களா, என்னது தேவையில்லாத என்னது ஃபாரின் மெட்டீரியல் போகிறதுனால என்னது இந்த டயட்ரி டிசீஸ் வரும் சரிங்களா. அடுத்து வந்து பாராசிட்டிக் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று வந்து எண்டோ பாராசைட், இன்னொன்று வந்து எக்டோ பாராசைட். எண்டோனா உள்ள இருக்குது. இந்த டேப் வார்ம், ரவுண்ட் வார்ம் எல்லாமே என்னது எண்டோ பாராசைட்ஸ்ல வரும். எக்டோ பாராசைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிய இருக்க அந்த டிக்கு, லைஸ், மைட்ஸ் எல்லாமே என்னது இந்த எண்டோ பாராசைட்ஸ்ல வரும். எக்டோ டிக்ஸ் வந்து எக்டோ பாராசைட்ஸ், இது வந்து எண்டோ பாராசைட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டாக் கான்ட்ரிபியூஷன் சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் உடைய இம்பார்ட்டன்ஸ் சரிங்க, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்ததெல்லாம் இது எல்லாமே வந்து கரண்ட் டேட்டா வந்து இப்போ எடுத்திருக்கோம் சரிங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து இதில் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் எனக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா. பாருங்க 2024 to 25 சரிங்களா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து லைஃப் ஸ்டாக்கோட கான்ட்ரிபியூஷன் என்ன அக்ரிகல்ச்சர் ஜிடிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% சரிங்களா. மொத்தம் இந்தியாவில் ஜிடிபி இருக்கும், அதில் அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி வந்து என்னது அரௌண்ட் 18% இருக்கும். இந்த 18%ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டிலோட பாப்புலேஷன் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் ஹஸ்பண்டரி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. லைஃப் ஸ்டாக் செக்டர் வந்து 31% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே இந்த ஓவரால் ஜிடிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன பண்ணுது 5.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா. அக்ரிகல்ச்சருக்கு வந்து 31%, ஓவராலுக்கு வந்து 5.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா. தென் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ஃப்ளட் ஆர் ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1970 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 13 நினைக்கிறேன் சரிங்களா. அது வந்து ஒயிட் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் ரெவல்யூஷன் எதுக்காகனா என்னது மில்க் ஈல்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக சரிங்களா. மில்க் ஈல்டை வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 3 ஃபேஸஸ்ல வந்து இது வந்து ரன் ஆயிருக்கும். தென் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் வந்து நமக்கு எல்லாரும் தெரியும் டாக்டர் வர்கீஸ் குரியன் சரிங்களா. வர்கீஸ் குரியன் யாரு ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் சரிங்களா. இது எங்க மோஸ்டா இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் சரிங்களா. ஆனந்த் வந்து குஜராத்ல வந்து பேஸ் பண்ணி நடந்திருக்கு. இதுல இருந்து அந்த ஒயிட் ரெவல்யூஷன் வந்து அது அமுல்ங்கிற கம்பெனி வந்து உருவாச்சு சரிங்களா. தென் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனந்த் பேட்டர்ன் ஆஃப் டைரி கோஆபரேட்டிவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் இன் தி வில்லேஜ் லெவல் சரிங்களா. இது ஒவ்வொரு கோஆபரேட்டிவ்ஸ் சரிங்களா அந்த மாதிரி அந்த மில்க் கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது கலெக்ட் பண்ணி கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல்ல கோஆபரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதான் இந்த ஒயிட் ரெவல்யூஷனோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வில்லேஜ் லெவல்ல. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பஃபலோ இல்லாட்டி நம்மளுடைய இந்தியாவோட ரேங்க் என்ன எல்லா இதுலையும் சரிங்களா. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கோம் சரிங்களா. பஃபலோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க், அதோட பாப்புலேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்தியாவில் தான் பஃபலோ வந்து அதிகமாக இருக்கும். தென் கேட்டில்ஸ் சரிங்களா, கவுஸ் இல்லாட்டி பவன்ஸ் அந்த கேட்டில்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு சரிங்களா. தென் கோட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், கோட் பாப்புலேஷன் செகண்ட், பவுல்ட்ரி பாப்புலேஷனும் வந்து செகண்ட், ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, ஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன்ல இருக்கு சரிங்களா. நமக்கு என்னது பஃபலோ கவ் தான் முக்கியம். பஃபலோ கவ்ல வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஷீப்பு பவுல்ட்ரியில் வந்து செகண்ட் பொசிஷன், சாரி கோட் பவுல்ட்ரியில் வந்து செகண்ட் பொசிஷன், ஷீப்ல வந்து தேர்ட் பொசிஷன். நெக்ஸ்ட் ஒன் லைவ் ஸ்டாக் சென்சஸ் சரிங்களா. லைவ் ஸ்டாக் சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1919ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1919ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போ பண்ணுவாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்று பண்ணுவாங்க சரிங்களா. குயினியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு 5 இயர்ஸ் ஒன்ஸ் இன் தி 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த சென்சஸ் வந்து பண்ணுவாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 20th சென்சஸ் சரிங்களா. 20வது சென்சஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் அடுத்து இப்போ 21st சென்சஸ் வந்து இப்போ கரண்ட்ல சென்சஸ் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டேட்டா ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. 24th வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா. லேட்டஸ்டா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது பாத்தீங்கன்னா 20th சென்சஸ் சரிங்களா. இந்த 24வது சென்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 ஸ்பீசிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மொத்தம் என்னது இந்த கேட்டில் சரிங்களா, கவ், பஃபலோ அந்த மாதிரி 16 ஸ்பீசிஸ் இருக்கும். இதெல்லாம் என்னது 219 பிரீட்ஸ் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க சரிங்களா. 16 ஸ்பீசிஸ் 219 பிரீட்ஸ் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த லாஸ்ட் ஆனது கூடிய லைவ் ஸ்டாக் சென்சஸோடைய டேட்டா 2013 கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லைவ் ஸ்டாக் பாப்புலேஷன் சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டோட்டல் லைவ் ஸ்டாக் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 536.76 மில்லியன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டா மொத்தம் 536.76 மில்லியன் மொத்தம் லைவ் ஸ்டாக் உடைய பாப்புலேஷன் சரிங்களா. அதே இந்த டோட்டல் பொவைன் பாப்புலேஷன் சரிங்களா. அந்த பொவைன் பாப்புலேஷன் என்னன்னு பாருங்க, கேட்டில், பஃபலோ, மித்தூன், அப்புறம் யாக், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது பொவைன் பாப்புலேஷன். இந்த பொவைன் பாப்புலேஷன் மட்டும் என்னது 303.76 மில்லியன் இருக்கு சரிங்களா. பவுல்ட்ரியோட பாப்புலேஷன் பாருங்க, பவுல்ட்ரியோட பாப்புலேஷன் மொத்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 551.81 மில்லியன் சரிங்களா.
இந்த பவுல்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, பேக்யார்ட் பவுல்ட்ரி. பேக்யார்ட் பவுல்ட்ரி என்னது? நம்ம வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறது. சரிங்களா? நம்ம வீட்ல வளர்க்குறது பார்த்தீங்கன்னா, 317 மில்லியன் இருக்கும். அதே கமர்ஷியல் பவுல்ட்ரி சரிங்களா? வெளியில லார்ஜ் ஸ்கேல்ல இந்த ஷெட்லாம் வச்சு பிராய்லர் வளர்க்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து 534.74 மில்லியன் இருக்கும். சரிங்களா? தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டில்ஸ் சரிங்களா? மொத்தம் கேட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 193.46 மில்லியன் இருக்கும். சரிங்களா? அதுல பஃபலோ மட்டுமே பார்த்தீங்கன்னா, 109.85 மில்லியன் இருக்கும். சரிங்களா? அதோட கோட்டோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 148.88 மில்லியன். அதே ஷீப்போட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, 74 மில்லியன். சரிங்களா? நம்ம மொத்த பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது ஷீப் தான் வந்து சாரி கோட் தான் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? கோட் இருக்கும். அதுக்கப்புறம் பஃபலோ இருக்கும். அதுக்கப்புறம் கவ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷீப் இருக்கும். சரிங்களா? இதான் அது பாப்புலேஷன் உடைய அந்த ரேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் பவுல்ட்ரி பாப்புலேஷன். பவுல்ட்ரி பாப்புலேஷன் வந்து முன்னாடியே பார்த்தோம். ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா, அதிகமான பவுல்ட்ரி பாப்புலேஷன் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து தமிழ்நாடு இருக்கும். 2ண்ட் பொசிஷன்ல வந்து ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? அதே வந்து எக் புரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரா ஃபர்ஸ்ட் இருக்கும். தமிழ்நாடு வந்து 2ண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் மில்க் புரொடக்ஷன் சரிங்களா? இந்த 24-25 லாஸ்ட் இயர்ல இருந்து டோட்டல் மில்க் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, 247.87 மில்லியன் டன்ஸ் சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மில்க் புரொடக்ஷன் அது 247.87 மில்லியன் ஹெக்டேர் இருக்கும். தென் அதோடைய மில்க் ஈல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணது 3.58% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். தென் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி சரிங்களா? மொத்த மில்க் பிளஸ் டிவைட் பை பாப்புலேஷன் சரிங்களா? அப்படி போட்டா ஒரு பெர்சனுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு என்னது 485 கிராம் இருக்கும். சரிங்களா? பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 485 கிராம்ஸ் பெர் டே. ஒரு நாளைக்கு 485 கிராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவுடைய குளோபல் ரேங்க் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் தான் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டாப் 5 மில்க் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் சரிங்களா? மில்க் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டா உத்தரப்பிரதேஷ் சரிங்களா? அப்புறம் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா. இந்த 5 ஸ்டேட்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் என்னது 54% அதாவது பாதிக்கு மேல மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இவங்களே வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் சரிங்களா? திரும்ப அதே டேட்டா தான் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இண்டிஜினஸ் பிரீடோடைய பஃபலோஸோடைய பாப்புலேஷன் அந்த மில்கோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 31.8% சரிங்களா? கிராஸ் பிரீட் வந்து 30%. மில்கோடைய கான்ட்ரிபியூஷன் சரிங்களா? மில்கோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இண்டிஜினஸ் பிரீட் சரிங்களா? இண்டிஜினஸ் பஃபலோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்ம நம்ம நாட்டுக்கு நேட்டிவா இருக்கக்கூடிய பிரீட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வந்து அதிகமான மில்க் பாப்புலேஷன், மில்க் புரொடக்ஷன் வந்து குடுக்குது. நம்ம இந்தியாவுல வந்து 100% மில்க் புரொடக்ஷன்னா அதுல என்னது 31% வந்து என்னது இந்த இண்டிஜினஸ் பஃபலோவே குடுக்குது சரிங்களா? 30% பார்த்தீங்கன்னா, கிராஸ் பிரீட் கேட்டில்ஸ் வந்து குடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் எக் புரொடக்ஷன் சரிங்களா? டோட்டல் எக் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 149.11 பில்லியன் நம்பர்ஸ் சரிங்களா? 149.11 மில்லியன் நம்பர்ஸ் வந்து எக் புரொடக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரில புரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா, 106 எக்ஸ் பெர் ஆனம் சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு மொத்தமா நம்ம பாப்புலேஷன் வந்து டிவைட் பண்ணது 106 எக் இருக்கு சரிங்களா? 106 எக்ஸ் பெர் ஆனம் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி. அதே வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு 2ண்ட் இருக்கு சரிங்களா? அது என்னது பிராய்லர் அந்த பவுல்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்னது ஏபி இருக்கும். சரிங்களா? தென் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, எக் புரொடக்ஷன்ல வந்து 2ண்ட் ரேங்க்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மீட் புரொடக்ஷன் சரிங்களா? மீட் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பவுல்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, 5.18 மில்லியன் டன்னஸ் இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மீட் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5% சரிங்களா? முதல்ல என்னது நியர்லி என்னது ஒரு 40 டூ ஒரு 50% ஆஃப் தி மீட் வந்து என்னது நமக்கு வந்து பவுல்ட்ரி மில்ட் தான். பவுல்ட்ரி மீட் தான். சரிங்களா? தென் இதில பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் இப்ப அந்த மீட் அதிகமா புரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் தான் வந்து அதிகமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அப்புறம் உத்தரப்பிரதேஷ் வந்து 2ண்ட் பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா? அதே மீட் புரொடக்ஷன் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ரேங்க். தென் வூல் புரொடக்ஷன் சரிங்களா? வூல்னா என்னது? அந்த செம்மறியாட்டுல இருந்து, அந்த ஷீப்ல இருந்து நம்ம அதோடைய ஹேர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். அந்த வூல் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல வந்து 34.57 மில்லியன் கிலோகிராம்ஸ் வந்து இருக்கு லாஸ்ட் இயர்ல. சரிங்களா? அதிகமா புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஆயிருக்கு. சரிங்களா? அதிகமா வூல் புரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். அதுக்கு அடுத்து ஜம்மு காஷ்மீர் இருக்கு. இதுல 70% ஆஃப் தி அந்த ஈல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவ்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட்க்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.